வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சனி வக்ர பயிற்சி பலன்கள். அது என்ன வக்ர பயிற்சிக்கு ஸ்பெசிஃபிக்காக பலன்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். ஏன்னா வக்ரம் அப்படிங்கிறத ரெட்ராகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிரகம், ஒரு பிளானட் தன்னுடைய இயல்புலேருந்து அப்படியே மாறி செயல்படுறது தான் வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வக்ர பயிற்சி இப்போ இந்த சனி பகவானுக்கு ஏற்பட்டிருக்கு. சூரியனுக்கு சரியாக 519 டிகிரியில் சனி வரும்போது வக்ரமாகிறாரு. 109 டிகிரிக்கு இந்த சனி போகும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. தோராயமாக ஒரு 4 மாதம், 140 நாள்னு நம்ம இதை சொல்லலாம். இந்த சனி வக்ர பயிற்சி நிறைய மாற்றங்களையும் தாக்கங்களையும் உங்கள் லைஃப்பில் கொடுக்க இருக்குது. என்ன காரணம்னா, பொதுவாகவே ஒரு வக்ர கிரகம் தான் செய்யக்கூடிய பலன்களை பலமாக செய்யும், ஸ்ட்ராங்காக செய்யும். ஸோ இந்த சனி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ஸோ 5ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அங்கே ஒரு பாவகிரகமான சனி இருக்கும் பட்சத்தில் சில விஷயங்கள் நல்லதாகவும் சில விஷயங்கள் கெட்டதாகவும் நடக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் செஞ்சுருக்க குட் அண்ட் பேட் அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ நீங்கள் குட் செஞ்சுருந்தீங்கன்னா குட்டாக இருக்கும், பேடாக இருந்ததுன்னா பேடாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சனி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா, கரெக்டாக உங்கள் கர்மாவை ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா கர்மகாரகன் சனின்னு சொல்லுவோம். உங்கள் ஜாதகத்தில் உள்ள 5ஆம் இடம் கர்மஸ்தானத்தையும் பார்த்தா தான் இந்த 5ஆம் இடத்தில் உள்ள சனியுடைய பயிற்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும். பட் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இது ஒரு 30 to 40% துல்லியமாகவே ஒர்க் அவுட் ஆகும். பட் 5ஆம் இடம்ங்கிற ஒரு க்ரூஷியலான பிளேஸில் சனி இருக்கிறதுனால துலாம் ராசியை சேர்ந்த எல்லாருமே ஒரு ஜாதக கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு ஃபுல் ஜாதகத்தோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. சரி, இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்லலாம். அதாவது எப்படி நீங்கள் ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் பர்சனாலிட்டியை குறிக்கக்கூடிய கிரகம் 5ஆம் இடம் தான், ஸ்தானம் 5ஆம் இடம் தான். உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களை பற்றி அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எப்படி பேசுகிறீங்க. சில பேர் தண்ணியே தாழ்த்திக்கிட்டு ஜோக் பண்ணி 4 பேரை சிரிக்க வைப்பாங்க. அவங்களுக்குலாம் 5ஆம் இடம் ரொம்ப வீக்காக இருக்கும். பட் ஆனால் நல்ல ஃபேமன் கிடைக்கும். வடிவேலு சார் எடுத்துக்கலாம். ஸோ அவர் தன்னையே தாழ்த்தி ஜோக் பண்ணுவார். பட் அவருடைய பெயர் புகழுங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போவும் சிரிப்பாங்க. 5ஆம் இடம் 2 வேலையை செய்யும். ஒன்று நேம் அண்ட் ஃபேமை கொடுக்கும், இன்னொன்று அந்த ஒரு நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறதையும் கொடுக்கும். தன்னை தாழ்த்திக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த 5ஆம் இடம் தான் கொடுக்கும். ஸோ இது ஒரு வகையில் நெகட்டிவ், ஒரு வகையில் பாசிட்டிவ் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவ்வளோ நாள் துலாமுக்கு இருந்திருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல பாவகிரகமான சனி இருந்திருக்காரு. உங்களை நீங்களே தாழ்த்திட்டு அடுத்தவங்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. பட் இனிமேல் அது நடக்காது. இனிமேல் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய நல்லது என்னது, நமக்கு எது நல்லது அப்படிங்கிறத யோசிப்பீங்க. வடிவேலு நல்லா இருக்கிறாருன்னா அவருடைய ப்ரொஃபஷன் அது. பட் நம்மளே தாழ்த்திட்டு அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல டிக்னிட்டி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னுடைய என்ன சொல்கிறது, ஒரு சுய கௌரவம் அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல இழக்கிறேன். ஏன் என்னை இன்னும் என்னை எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க, அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன செஞ்சாலும் ஏன் என்னுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் உயரலை அப்படின்னா நம்மளுடைய ஆட்டிடியூட் தான். ஆட்டிடியூடை நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்மளை எப்போவுமே நல்லா தான் காட்டணும். அதுக்காக நான் பெரிய ஆள்னு காட்ட வேண்டாம். நம்மளை பாசிட்டிவாகவும் ஒரு ஹாப்பி பர்சனாகவும் வெளியில் காட்டிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதெல்லாம் இவ்வளோ நாள் கொஞ்சம் அது லேக் ஆகிருக்கும். பட் இனிமேல் நல்லாவே ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ நாள் நல்லா தான் நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேனாலும் இனிமேல் இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒரு பர்சனாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத இந்த 5ஆம் இடத்துல உள்ள வக்ர சனி அப்படிங்கிறவர் கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கான யோகம் அடுத்த 3 மாதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ போக வாய்ப்பு கிடைக்கும் போது போயிட்டு வந்துடுங்க. இல்லைனா நீங்களே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கூட போயிட்டு வந்துடுங்க. அதுவும் நல்ல விஷயம். 5ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆகிறதுனால குழந்தைகள் நல்லா இருக்க போகிறாங்க. சைல்டு பர்த்க்கான ஸ்ட்ராங் லக் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்னா ப்ரெக்னென்சி பாசிபிள். ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கனாலும் ட்ரீட்மெண்ட் சித்திக்கும். பிறந்த குழந்தைங்க இருக்கிறாங்கனாலும் சேஷ்டைகள்லாம் குறைஞ்சி நல்ல சமத்து பிள்ளைங்களாக இருப்பாங்க. ஹாப்பியாக இருக்கும் குழந்தைங்கள பார்த்துட்டு. கொஞ்சம் நீங்கள் வயசான பேரண்ட்ஸ்னால் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல வரன் அமைகிறது. நிறைய பேரோட குழந்தைங்க அப்ராட் போகிறதுக்கான யோகம் இருக்குது. ஏன்னா கும்பம்ங்கிறது ஸ்திர ராசி. ஸோ அப்ராட் போகிறதுக்கான லக்கையும் இந்த ஸ்திர கிரகம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதேமாதிரி ரொம்ப நாளாக குழந்தைங்கள பிரிஞ்சிருக்கேன், அவங்க அப்ராடில் இருக்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் போய் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு பிராப்தத்தையும் இது கொடுக்கும். குழந்தைங்களுமே ப்ரெக்னென்ட் ஆவாங்க. உங்களோட பொண்ணோ பையனோ கல்யாணம் ஆனவங்க, அவங்களுக்கு ஒரு வாரிசு ஏற்பட்டு நீங்கள் தாத்தா பாட்டி ஆகக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். ஏன்னா ஹெரிடிட்ரி அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம், பரம்பரைன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய வம்சாவளி விருத்தியாகக்கூடிய ஒரு யோகத்தை இந்த 5ஆம் இடம் கொடுக்குது. சரி, இந்த 5ஆம் இடத்துல உள்ள சனியுடைய பார்வை நேராக உங்களுக்கு
விழக்கூடிய இடம் என்ன அப்படின்னா, அந்த சனியுடைய விசேஷ பார்வையான 3ஆம் பார்வை 7ஆம் இடத்துல விழுது. ஸோ உங்களுடைய அந்த ஸ்பௌஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. கணவன் மனைவியோட அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. சின்ன சின்ன கிளாஷஸ் இவ்வளோ நாள் இருந்தது. ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, லவ்லேயும் சரி, மேரேஜ்லேயும் சரி, சின்ன சின்ன கிளாஷஸ்ங்கிறது இருந்துகிட்டே இருந்தது. ஃப்ரீக்வெண்ட்டாக கிளாஷஸ் சண்டைங்கிறது வந்தது. அதே மீறி ஒரு அன்புங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் சுக்கிரனோட ராசி. ஸோ ஒருத்தர் மேலே ஒரு லவ்வோ ஒரு காதலோ வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வைப்பீங்க. உங்களை அதுலேருந்து உங்களால் மாறவே முடியாது. பட் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன சண்டைகள் வந்து உங்களை கொஞ்சம் மனசு அழுத்தத்தை கொடுத்துச்சு, ஒரு வேதனையை கொடுத்துச்சு, மற்ற விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ண விடாமல் பண்ணுச்சு. அந்த நிலையெல்லாம் மாறி இனிமேல் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்க போகுது. கணவன் மனைவிக்கான ஒரு இணக்கமும் ஒரு சுமூகமான சூழ்நிலையும் அமைய போகுது. குழந்தை பாக்கியம் வேறு வரப்போகுது. ஸோ இனிமேல் என்ன டபுள் டமாக்கா தான். ஹஸ்பண்டாக ஒரு ஒய்ஃபோட நல்லா இருக்க போகிறீங்க. குழந்தையும் வரப்போகுது. நல்ல பேர் புகழ் கிடைக்க போகுது. நல்ல பர்சனாலிட்டி என்ஹான்ஸ் ஆக போகுது. அதேமாதிரி 7ஆம் இடம்ங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர்ஷிப்பையும் குறிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இவ்வளோ நாள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த நீங்கள் இனிமேல் குடும்பத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அவங்களோட மட்டும் அசோசியேட் ஆவீங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் அதிகமாக சுற்றுறது அந்த விஷயங்களெல்லாம் குறைச்சிட்டு ஃபேமிலியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய காலம் தான் இது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் நல்லா இருப்பாங்க. உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் உங்கள் மூலமாகவே ஒரு லக் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடம்ங்கிறது பார்ட்னர்ஷிப். பிஸ்னஸ்க்கு நான் ரொம்ப நாளாக நல்ல பார்ட்னரை தேடிட்டுருக்கேன், பட் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னா நல்ல பார்ட்னர் அமையக்கூடிய யோகத்தை இந்த சனி வக்ரமான சனியுடைய பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ எல்லா வகையிலையுமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. அடுத்த அந்த பார்வை விழுறது வந்து அந்த சனியுடைய விசேஷ பார்வையான 7ஆம் பார்வை விழுறது வந்து சிம்மத்தில். சிம்மம் வந்து உங்களுக்கு 11ஆம் இடம். அகெயின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7ஆம் இடம் 11ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிருக்கும்போது ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் குறிக்கும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதுன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. அதேமாதிரி உங்களோட நெட்வொர்க்ஸ் நல்லாயிருக்கும். ஒர்க் பிளேஸில் நிறைய பிரச்சனை ஸ்ட்ரெஸ் இருக்கும் பட்சத்தில் அது மாறும். வேலை செய்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்களால நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய அந்த நெட்வொர்க் சோஷியல் நெட்வொர்க்கே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் இவ்வளோ நாளாக ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தாலும் கொஞ்சம் சோஷியலாக ஆரம்பிப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கை, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். சரி, இவ்வளோ நாள் வாங்குகிற பணத்தை செலவு பண்ணிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று சேமிக்கணும், ஏதோ ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அது இனிமேல் பண்ண முடியும். நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. மூத்த சகோதர ஸ்தானம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அண்ணன் அக்கான்னு இருக்கிறவங்க அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப் இண்டிவிஜுவலாக நல்லாயிருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்குமான பாண்டிங்குமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு இவ்வளோ நாள் சனி பார்வை இருக்கிறதுனால ஒரு உங்களுடைய எல்டர் சிப்ளிங்களோட ஒரு 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 நல்ல ஒரு சுமூகமான நிலைமையே இல்லை. சில கிளாஷஸ்ங்கிறது போயிட்டே இருந்தது. ஏன்னா 11ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம். ஸோ அது ரொம்ப பாசிட்டிவாக இல்லை. இனிமேல் அது வந்து பாசிட்டிவாக இருக்க போகுது. அதே மாதிரி 11th ஹவுஸ் அப்படிங்கிறது பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லுவோம். நம்மளால் எது முடியுமோ அதையும் மீறி நம்ம திங்க் பண்ணுறது. அது அப்படி நம்மளோட சக்திக்கு மீறி திங்க் பண்ணி ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டே இருந்தோம். ஏன்னா நம்மளால் எது முடியுமோ அதை தான் நம்மளால் செய்ய முடியும். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுக்கும் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுக்கும் ஆம்பிஷனாக இருக்கிறதுக்கும் ஆம்பிஷியஸாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓவர் கான்ஃபிடெண்ட்டாகவும் ஆம்பிஷியஸாகவும் இந்த 11th ஹவுஸில் உள்ள சனி பார்வை இருக்க வச்சுச்சு. பட் இனிமேல் அந்த விஷயம் குறைஞ்சு உங்களால் எது முடியுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கான யோகம் இருக்குது. நல்ல முன்னேற்றம், கிராஜுவலாக சூப்பராக ஒரு படியாக ஏறி போயிட்டே இருக்க போகிறீங்க. இனிமேல் நல்லாவே இருக்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த சனியுடைய 10ஆம் பார்வை அப்படிங்கிறது எங்கே விழுதுன்னா குடும்பஸ்தானத்தில் விழுது. குடும்பத்தில் பிரச்சனை, அடிக்கடி சண்டை, வாயை திறந்தாலே குவாரல், சத்தம், பணம் கையில் நிற்கலை, இந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே தலைகீழ மாறப்போகுது. குடும்பம் அமைதியாக இருக்க போகுது. குடும்பம் ஒற்றுமையாக இருக்க போகுது. குடும்ப நபர்கள் எல்லார்ட்டையுமே ஈக்குவலாக பாசமாக இருக்க போகிறீங்க. கையில் பணம் தங்க போகுது. ரொம்பவே ஒரு பாசிட்டிவான வக்ர பயிற்சி தான் துலாமுக்கு. ஏன்னா 5, 11, 2 இந்த 3மே ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம். இது எல்லாமே பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேக பலன் கிடைக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதில் பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த லைனில் நீங்களும் இடம் பண்ணணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் துலாம். நன்றி, வணக்கம்.